சோழி பிரசன்ன கிளாஸ் அட்டன் பண்ணது என்னோட நேம் மேடம். என் பேர் வசந்தி ராமலிங்கம், திருச்சியிலேருந்து வரேன். இன்னைக்கு மணிகண்டன் சாரோட உயர்நிலை பிரசன்ன ஜோதிடம் அந்த வகுப்பில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சொல்லி எப்படி கையாளுறது, அதுக்கப்புறம் ரோசோ கிரிட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை விட டேரோ ரீடிங்னா என்ன, அதை எப்படி பார்க்கறது, எல்லா இடத்துலையும் ஒரு புக்கை வச்சு அந்த புக்கை பார்த்து சொல்லி தான் பார்த்துருக்கோம். பட் சார் இந்த கார்டை எடுத்து அதில் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று. நான் இவ்வளோ நாள் அதை அந்த புக்கு வேணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம இன்ட்யூஷன் என்னவோ அதை தான் ரிசல்ட்டுன்றதை சொன்னாங்க. என்னோட ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு குரு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தோட போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பற்றி நான் மணிகண்டன் சார் கிளாஸ் நிறையவே அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஒலிவு மாதிரியே இருக்காது அவர் கிளாஸில். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிரசன்னம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மெயினாக வந்தது அந்த டேரட், அது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப வருஷமாக கற்றுக்கணுன்ற ஆசை. அதை நான் என்ன எதிர்பார்த்தனோ அது அவ்வளோ அழகாக கிளாரிட்டியோட ரொம்ப நேர்த்தியாக பிரசன்னம்னா என்ன, அது என்னெல்லாம் பண்ண முடியும், அது ஒவ்வொரு கிளாஸ் அவர் எடுத்ததுமே அல்டிமேட் கிளாஸ் தான். ரொம்ப நன்றி சார், மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். என் பேர் ரூபன் கார்த்தி. நான் இப்போ சென்னை பள்ளிக்கரணை வரேன். நான் மணிகண்டன் சார் கிளாஸ் நான் ஆல்ரெடி சில கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர் கிளாஸ் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடம் தான் வந்ததே பார்த்துட்டு. அதே மாதிரி இப்போ உயர்நிலை பிரசன்ன ஜோதிடம் வந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பழைய சோழி பிரசனத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரியே இருந்துச்சு சோழி பிரசனம் பார்த்ததுக்கு. அதே மாதிரி புதுசாக ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். முக்கியமாக டேரட் பற்றி சார் நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. சப்ஜெக்ட் பெருசுன்றதுனால அவரால் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆனால் ஃபர்தர் கிளாஸஸ் போடும்போது நல்லா இருந்துச்சு, பெட்டராக இருக்கும். இன்னைக்கு கிளாஸஸ் இது மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அதாவது சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது முடிக்க முடியாமல் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறோன்ற அப்படி மாதிரி தான் இருந்துச்சே தவிர எதுவும் கம்மியாக ஆகலை. கிளாஸஸ் நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருந்துச்சு. இந்த வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த சாம்பமூர்த்தி சாருக்கும் ஆவடி நன்றி. சரி, இப்போ இந்த டேரட் கார்டு நீங்களே யூஸ் பண்ணி பலன் சொல்லுவீங்களா சார்? அது ப்ராக்டிஸ் வேணும். டேரட் கார்டு நம்மளே யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல் படி பயிற்சி என்பது மிக முக்கியம். பொருள் வாங்கணும், அதை நல்லா பயிற்சி எடுக்கணும். தாராளமாக பயிற்சி எடுத்தால் நல்லா நல்லா நம்மளால் பலன் சொல்ல முடியும். அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன்.